Hello students, welcome to this channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து m ஓட வேல்யூஸ் அண்ட் n ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் m ஓட வேல்யூஸும் n ஓட வேல்யூஸும் கண்டுபிடிக்க போறோம். வாங்க சம் பார்க்கலாம். சொல்யூஷன் கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிக்கலாம். 1 by x power 4 minus 6 by x cube plus 13 by x square plus m by x plus n. So first number பாருங்க, first number வந்து 1 by x power 4. இது கூட என்ன ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வரும்னு பாருங்க. So அப்ப என்ன வரும்? 1 by x square into 1 by x square பண்ணாதான் நமக்கு 1 by x power 4 கிடைக்கும். அப்போ 1 by x power 4 sign change பண்ணி cancel பண்ணிடலாம். next ரெண்டு நம்பருமே கீழே கொண்டு வரணும். சைனோட எடுத்துட்டு வாங்க. minus 6 by x cube plus 13 by x square. ஓகேங்களா? நம்ம இந்த ரெண்டு மேலே இருக்க நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 by x square. இது கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் minus 6 by x cube வரும்னு பாருங்க. ஸோ அப்போ minus 3 by x. 2 3s are 6 இல்லையா? ஸோ அப்போ minus 3 by x இங்கேயும் போட்டுக்கோங்க. minus into plus minus 2 3s are 6 x square by x cube. ஓகேங்களா? So minus into minus plus 3 3s are 9 x into x square. Sign change பண்ணிடலாம். plus minus இது cancel ஆகிடும். இதோட continuation இங்கே போடுறேன். 9 13ல 9 போயிடுச்சுன்னா 4 by x square. ஸோ நெக்ஸ்ட் இருக்க n நம்பருமே கீழே கொண்டு வரணும். plus m by x plus n. ஸோ continuation திரும்ப இங்கே போட்டுக்கிறேன். 4 by x square plus m by x plus n. இதான் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. minus 6 by x வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 4 by x ஸ்கொயர் இருக்கு. இது கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 by x ஸ்கொயர் வரும்னு பாருங்க. 2 2s are 4. x ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ plus 2 மட்டும் போட்டுக்கிட்டா போதும். 2 2s are 4 by x square plus into minus minus 2 6 are 12 by x plus 4. 2 2s are 4 இல்லைங்களா? ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இது கேன்சல் ஆகிடும். since the given equation is a perfect square, கொடுத்திருக்க equation perfect squareன்றதுனால நமக்கு லாஸ்ட்ல 0 வரும். இப்போ நம்ம m ஓட வேல்யூஸ் n ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். since given equation is perfect square, so அப்போ m plus 12 equal to 0. இந்த சேஞ்ச் பண்ண சைனோட எடுத்து எழுதணும். ஓகேங்களா? n minus 4 equal to 0. அப்போ m equal to minus 12, n equal to 4. We get the value for m and n. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல சேஞ்ச் பண்ண சைன் எடுத்து equal to 0 போட்டு அப்புறம் ஆல்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.